ஒரு படத்தினுடைய கிளைமாக்ஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவார். ஒரு கிளைமாக்ஸை ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒரு படம் மன்மதன் அப்படின்னு நகத்தையோட இல்லை கண்ணை ஸ்க்ரீன்லேயே இருக்குது கண். நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண கிளைமாக்ஸ் எல்லாம் தூளாக உடைச்சிட்டார். முருகதாசனுடைய ஃபோர்ஸ் பண்ண போய் தான் விஜய் கூப்பிட்டு வச்சு கதையை கேட்டார். கேட்கும் போது அவருக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கதை ஒரு ஹீரோயிசம் எந்த இடத்துல எப்படி டைரக்ட் சொல்லுவாங்கிற விஷயமே விஜய்க்கு அப்போ தான் புரிய வரும். அதில் இருந்து தான் அவர் கதையை தனியாக கேட்க ஆரம்பித்தார். அவருக்குள்ளேயே ஒரு டைரக்டர் உருவாகினதே அந்த கதையை வந்து கேட்க போய் தான். பொல்லாதன் வந்து கதை உருவாகும் போது அது சம்பந்தமான ஒரு விஷயங்களில் ரியலாக நார்த் மெட்ராஸில் இருக்கிறவன்ட்ட போய் வெற்றிமாறன் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. வட சென்னையினுடைய கதை வெற்றிமாறனுக்கு சொல்லப்படுது. எஸ்கேவை நிறைய கிண்டல் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. இவரை வச்சுட்டு அந்த கேரக்டர் பண்ண முடியுமா, நீ விஷப்பரிச்சை பண்ணுறீங்க, ஒருவேளை லாஸுக்கு படம் பண்ணுறீங்க. ஆனால் கமல்ஹாசன் கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரே வார்த்தை, தம்பி சிவகார்த்தியன் இந்த கேரக்டர் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய திரையிலுமே கொண்டாடிச்சு. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வெங்கேஷ் சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தீபாவளி ரிலீஸ்னாலே வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் 2 ஹீரோஸு ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ் வந்து ஒரே ஸ்டேஜில் குத்து சண்டை போடுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 ஹீரோ படங்கள் முன்னாடிலாம் நிறைய வரும் சார். ஒரு 2015க்கு முன்னாடிலாம் வந்து நிறைய படங்கள் வந்து அப்படி வரும். அதுக்கப்புறம் தான் சோலோ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி சில படங்களை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சார். உங்களோட நினைவுலேருந்து அந்த படம் வரும்போது அந்த நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா அதை ஃபேன்ஸ்க்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கண்டிப்பாக பேசலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீரோயிசம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆன 2 பேர் வந்து எம்ஜிஆர், சிவாஜி. அவங்களோட படகோட்டியும் அதுக்கப்புறம் நவராத்திரி படமும் வந்து ஒரே வருஷம் 1963-64 தான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார். இப்போ கூகுளில் பார்க்கும்போது கூட வந்து இது பண்ண முடியுது. இப்போது படகோட்டி படம் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஹீரோயிசமான படம். அதே சமயம் வந்து அவர் திமுகவில் வந்து அவங்க கட்சி ஜெயிச்சு முதல் ஆட்சி காலத்தில் இருந்த போதும் ஸோ திமுக சார்ந்து நிறைய கருத்துக்கள் இருக்கும். இந்த பக்கம் நவராத்திரி வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 9 வேஷங்களில் வந்து அப்போவே நடிச்சிருப்பார் சிவாஜி சார். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஷாட்டில் இப்படி போவார், டாக்டராக வருவார், லாஸ்ட் ஷாட்டில் இப்படி நிற்பார். ஸோ இதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? 2மே மிகப்பெரிய வெற்றி சார். அன்றைக்கி வந்த படகோட்டியும் சரி, சிவாஜி அவர்கள் நடித்த நவராத்திரியும் சரி. நவராத்திரியில் உலக சாதனையில் 2008 வரைக்குமே நவராத்திரி படம் தான் பேசப்பட்டுச்சு. பீட் பண்ணது தசாவதாரம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது. பட் இந்த நவராத்திரி பிளாக் அண்ட் ஒயிட் படம் 9 கெட்டப்பில் ஒரு புது விஷயத்தை ஏபி நாகராஜன் அவர்கள், சிவாஜி சாருடைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணமே எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பீம்சிங் இருந்தால் கூட அவரை வேறு ஒரு டைப்பில் கொண்டு போது ஏபி நாகராஜன் அவர்கள் தான். ஸோ திருவிளையாடல், கந்தன் கருணை, எவ்வளோ படங்கள் லிஸ்ட்டில் அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் இந்த படம் சொல்லும் போது கூட சிவாஜி வந்து 9 வயசில் எப்படி பண்ணுறது. இன்றைக்கி நீங்கள் வந்து சிஜி ஒர்க் இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. இப்போ காந்தாராவை பேசுகிறோம், அப்போவே நிறைய காந்தாராவை எடுத்தவர். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு நீங்கள் 9 ஆக்டர்ஸில் 90 ஆக்டர்ஸ் ஒரே, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினியோ கமலோ 90 ரஜினி கூட வச்சு படம் பண்ணலாம் நம்ம. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி அன்றைக்கி வந்து சிரமம். நீங்கள் டியூல் ரோல் பண்ணாலே ஒரு ஹீரோவுடைய கட் அவுட் பண்ணிடுவாங்க. கட் அவுட் பண்ணி ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஃப்ரேமில் அந்த ஃப்ரேமில் கட் அவுட்டில் ஷோல்டரில் கை வச்சு ஒரு எம்ஜிஆர் பேசுவார், இல்லை சிவாஜியை பேசுவார். அப்புறம் திரும்பி காஸ்டியூம் பார்த்துட்டு இந்த கட் அவுட்லேருந்து கரெக்ட் ஃப்ரேமில் நிற்பாங்க. ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அது. கேமராமேனுக்கு தான் மிகப்பெரிய வேலை அது. பட் அந்த பீரியட்லேயே 9 கேரக்டரில் சிவாஜி வந்து பலதரப்பட்ட கேரக்டரில் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வசூலை ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கலர் படம் இந்த படகோட்டி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜியும் சேர்ந்து பண்ண படங்கள் ஒரே டைமில் நிறைய படம் ரிலீஸ் ஆகும். ரசிகர்களுக்கு ஒரு கோலாகலமாக இருக்கும். 2 பேர் படத்தை 2 பேர் ரசிகர்களையும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சிவாஜி ரசிகர்னா சிவாஜி படத்தை பார்த்து உடனே மேட்ரி நியூஸும் வந்து எம்ஜிஆர் படத்தை பார்ப்பாங்க. அன்றைக்கி ஆரோக்கியம் இருந்தது, ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்தது, பொறாமையே கிடையாது. அதனால தான் படங்கள் மிகப்பெரிய அளவில் சரித்திர சாதனை நிறையா பண்ணுச்சு. இந்த பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நவராத்திரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு மக்கள் மத்தியில் சிவாஜி 9 கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ண முடிஞ்சுது? ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் போனாங்க. இந்த சிவாஜி பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ரவுடியாக வருவான், ஒரு பக்கம் டாக்டர், ஒரு பக்கம் 80 வயசு கூணு வருவான், ஒருத்தர் லிப்ரஸி பேஷண்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேட்டப்பில் மிரட்டியிருப்பார். ஆனால் இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம்னு சொன்னால் நடிகர் திலகம் சாவித்திரி. இந்த 9 பேரை பேலன்ஸ் பண்ணி சிங்கிள் பேஷனாக தண்ணி காட்டுவாங்க அவங்க சாவித்திரி. சிவாஜியை மிரண்டாரா, இவனை 9 வேஷத்தில் பண்ணி மிரட்டினா அசால்ட்டாக ஒரு கேரில் சாப்பிட்டு புரியாமல் நீன்னு சொல்லுவாங்க சிவாஜி. ஸோ
ஸோ அப்படியே அந்த படம் மிகப்பெரிய சரித்திர சாதனை பட்டுச்சு. படகோட்டி எடுத்துக்கவே வேணாம், எம்ஜிஆருடைய கமர்ஷியல் மாஸ் ஹிட். அவர் வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த தொழில் ரீதியாக வந்து படங்கள் ஸ்கிரிப்ட் ஒரு சொல்லுவார். ஆட்டோ ரிக்ஷாக்காரில் ஒரு ரிக்ஷா தொழில். அதில் வந்து தமிழ் திரையுலகத்தில் இந்திய அரசாங்கம் வந்து பாரத் அவார்டு வந்து எம்ஜிஆர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. நேஷனல் அவார்டு ஃபர்ஸ்ட், அதாவது நேஷனல் அவார்டு அப்போ இருந்தால் நேஷனல் லெவலில் பாரத், அப்போ பாரத்னு சொல்லுவாங்க, பாரத் அவார்டு. சிவாஜி கணேசன் எத்தனை படம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒரு அவார்டு கிடைக்கல. பட் என்ன சொன்னாங்கன்னா, சிவாஜி கொடுக்கணும்னா வருஷம் பூரா கொடுக்கணுமே அவருக்கு, மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட் மட்டும் சிவாஜி அவர்களுக்கு கொடுக்கும். கமல் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், தேவர் மகனில் வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வந்துச்சு. அவர் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வாங்குற அளவுக்கு எங்கள் ஆள் வந்து கிடையாது, அவர் பண்ணாத யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஃபைட் பண்ணியிருந்தாரு. அதுதான் என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு படத்துக்கு போனால் நீ வருஷம் பூரா சிவாஜி கொடுத்தா மற்றவங்களுக்கு எப்படி திறந்ததுன்னா தேசிய விருதுலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இது பெருமையாக நீங்கள் வச்சிங்கன்னு சிவாஜி கொடுத்துட்டாங்க. பட் ரிக்ஷாக்காரனில் வந்து ஒரு எம்ஏ படித்த ஒரு பட்டதாரி இளைஞன் ரிக்ஷா ஓட்டுறான், சமூகத்தில் உழைச்சி வாழணும் அவன் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தால் ரிக்ஷாக்காரனில் பாரத்தோட வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த மாதிரி தான் படகோட்டியில் ஒரு மீனவன் எப்படி இவ்வளோ சிரமப்படுறான், இவ்வளோ கஷ்டப்படுறான், அதில் இருக்க பண்ணையார் எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு இருக்கான் மீனவர்கள்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்தார் படம் செல்வஜிப்ளி. பாட்டெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு பட்டி தொட்டிக்கும் தெரியும் உங்களுக்கு. அதனால் அன்றைக்கி ஒரு நல்ல போட்டி இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. அந்த தீபாவளியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள். அதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்தீங்கன்னா ரஜினி கமல் வந்து நான் சூஸ் பண்ணணும்னு நினச்ச வருஷம் வந்து 1992 சார், பர்சனல் கனெக்ட். ஏன்னா வந்து அந்த வருஷம் தான் நான் பிறந்த வருஷம். ஸோ அப்போ வந்து தேவர் மகன் விசஸ் பாண்டியன். இன்னைக்கும் வந்து தேவர் மகன் சுற்றி நிறைய கதைகள் சொல்லப்படுது. அது முதல்ல வந்து இவர் கங்கை அமரன் முதல்ல பண்ணுற மாதிரி இருந்தது, அவரோட கதையிலேருந்து இவர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் உருவாகும் போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் மாற்றினாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது சார். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு சார், டைரக்டரே சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு டைரக்டர் வேறு, 2-3 டைரக்டர் மாறி போனாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு படம் நல்லா வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறது வந்து கமல்ஹாசனோட இன்புட் அதிகமாக இருக்கும். அது சில டைரக்டர் வந்து மிகப்பெரிய டைரக்டர்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆகும். நம்ம டைரக்டர் கமல் டைரக்டர், அப்போ நீயே பண்ணிக்கப்பா டைரக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு 2-3 டைரக்டர்கள் வந்து ஒதுங்கி போன ஒரு பீரியடு. அப்போ தான் கடைசியாக பரதன் அவர்களை வந்து கமல் அவர்கள் போது மலையாள திரையுலகத்தில் டாப்பில் இருந்த ஒரு டைரக்டர் அந்த டைமில். ஆமாம். அப்போது இந்த என்ன ஒரு புது களமாக இருக்குன்னு சொல்லி தான் பரதன் அவர்களை கூப்பிட்டு வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண சொன்னார். பட் அதில் கமலோட இன்புட் அதிகமாக இருந்துச்சு. தேவர் மகன் வந்து இந்த கேரக்டர் சிவாஜி விட்டு ஆளே இல்லைன்னு சொல்லி சிவாஜி அவர்கள் நடிக்க வச்சாங்க. மிகப்பெரிய அளவில் இன்ன வரைக்கும் பேசப்பட்டு கூட படம் கமலுடைய அந்த வரலாற்று சாதனையில் தேவர் மகன் ஒரு ஃபஸ்ட்டு படம். அதை தான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலும் உதயநிதி அவர்களும் அந்த பேட்டர்னில் தான் மாமன்னன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போது இந்த பக்கம் தேவர் மகன், ஸோ கமல்ஹாசனுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் உடனடியாக தீபாவளிக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ரஜினி அவர்கள் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு படம் பண்ணி உங்களுடைய டெக்னீஷியன் போக்குவரத்து எல்லாத்துக்குமே இதை வர்ற ப்ராஃபிட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சம்பளமே வாங்காமல் ரஜினி சார் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களுக்காக ஒரு கதையை உருவாக்கி நீங்கள் பண்ணுங்கன்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு அவசரமான ஒரு காலகட்டத்தில் டைமிங்கே இல்லாமல் எடுக்கப்பட்ட படம் பாண்டியன். அதில் வரக்கூடிய லாபத்தை எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இந்த ஒரு சம்பவத்தில் இங்கே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, எஸ்பி முத்துராமன் அவர்கள் படப்பிடிப்பு இருந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக போகிற சமயத்தில் அவங்களுடைய மிஸ்ஸஸ் இறந்து போயிட்டாங்க, ஒய்ஃப். அந்த துக்கத்தை கூட சொல்லாமல் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்காரு ஃபுல்லாக. ரஜினி சாருக்கு பிறகு தான் தெரிய வருது, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன சார் நீங்கள் எப்படி? ரஜினி சார் கோச்சிக்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் டேட் கிடைக்கிறதே ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்க, இந்த நேரத்தில் நான் ஒரு 2-3 நாள் வந்து பிரேக் ஆனால் சரியாக இருக்காது, ஷூட்டிங் முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கும்போது நீங்கள் உடனே பிறப்புங்க. இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதில் எஸ்பி முத்துராமன் சார் டோட்டலாக ஆஃப் ஆனாங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு அந்த நேரத்தில். அதில் பாண்டியன் படம் ஒரு ரஜினியுடைய இதில் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியலாக சொந்த படமே தவிர ஒரு பெரிய அளவில் வந்து ஹிட்டுன்னா வந்து இல்லைன்னா சொல்ல முடியும், நம்ம மறுப்பதற்கு இல்லாத. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியடில் நிறைய படங்கள் ரஜினி கமல் படங்கள்லாம் நிறையா வரும். இதற்கு எடுத்துக்காட்டு இன்னொரு படத்தையும் நம்ம சொல்லலாம். சூப்பர் ஸ்டாருடைய தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, அப்படியே கட் பண்ணினா இந்த பக்கம் இந்த கமலுடைய குணா ரிலீஸ் ஆகுது. ஒரே வருஷம் 2 படம் ரிலீஸ்.
தளபதி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ரஜினியை வேற ஒரு பேட்டர்னில் மணிரத்னம் காமிச்சார். இந்த பக்கம் குணா, அந்த கேரக்டர் கமலை விட்டா யாரும் பண்ணவே முடியாது. ஸோ அப்படியே ஒரு கேரக்டர் பேசப்பட்ட ஒரு படம். இன்ன வரைக்குமே கொடைக்கானல் குணா குகை அப்படின்னா இன்னமும் இருக்காங்க. மஞ்சள் பாய்ஸ்னு ஒரு படம் வரதுக்கு படமே எடுத்தது காரணம் தான். அந்த ஒரு சாங், அபிராமி சாங் வந்து இன்ன வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதனால் சில படங்கள் பேசப்படும், சில படங்கள் பேசப்படும். ஸோ போயிடும். அந்த லெவலில் தளபதி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன், குணா வந்து சரியாக போகலை. பட் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு படம். இப்படி தான் நிறையா மிகப்பெரிய ஸ்டாருடைய படங்கள் தீபாவளிக்கு அப்போ இப்படியே ரிலீஸ் ஆகிறோம். அதற்கடுத்து அப்படியே எடுத்திங்கன்னா விஜய் அஜித் படம் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் சிம்பு சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. வரிசையாக எடுத்துகிட்டே போகலாம். சார், இந்த டேட்டாலாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, தீபாவளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வந்து ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸாக இருந்த விஜய் அஜித் படங்கள் வந்து தீபாவளிக்கு கிளாஷ் ஆனது சார். ஆனால் இவருக்கு செமையான தீபாவளி படங்கள் வந்திருக்கு. ஒரு பக்கம் அட்டகாசம் வந்திருக்கு, ஆரம்பம் வந்திருக்கு. எல்லாமே அவரோட லைக் ஒவ்வொரு பேஸில் அவரோட இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களோட அவர் ஆக்ஷன் ஹீரோவாக பல வருஷம் இது பண்ணிகிட்டு இருந்தாலும், துப்பாக்கின்ற ஒரு படம் 2012 வந்து அப்படியே அவரோட கெரியரையே வந்து மாற்றிச்சு. அதுக்கப்புறம் கத்தி 2014 வந்தது. ஸோ அவருக்கும் சர்க்கார் வந்தது, பிகில் வந்தது. ஸோ அவங்க 2 பேரோட தீபாவளி ரிலீஸ்லாம் எப்படி சார்? இல்லை, அதை நீங்கள் சொன்னது மாதிரி தான் அந்த சேம் டைம் ரிலீஸ் ஆகலை தவிர தீபாவளி வந்த படங்களில் எல்லாமே பேசப்பட்டது. அஜித்துடைய படங்கள் எல்லாமே ஒரு மாஸ் என்ட்ரி, வேற ஒரு பேட்டர்ல அஜித்தை காமிச்சப்பட்ட படங்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த படங்களில் வந்து சர்க்கார், பிகில் அண்டு கத்தி, துப்பாக்கி. விஜய் ஒரு மாஸ் ஸ்டைலிஷான கொண்டு போனது துப்பாக்கி படம் தான் சொல்லலாம். வேற ஒரு ஸ்டைலில் ஒன்று காமிச்சாங்க. ஸோ 2 பேரும் வந்து கிளாஷ் ஆலை தவிர பேசப்பட்ட படங்கள் 2 பேர்த்தையுமே கேரியரில் வந்து வேறு லெவலில் கொண்டு போய் சேர்த்த படங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே தீபாவளி மிஸ்ஸிங்னா கூட தீபாவளிக்கு பொங்கலுக்கு நிறைய கிளாஷ் ஆகிருக்கு. சில படங்கள் ஹிட் ஆகிருக்கு, சில படங்கள் சுமாரான வெற்றிகள் பெற்றிருக்கு. பட் இது வந்து ஆரோக்கியமாக இந்த ஃபெஸ்டிவல்னாலே நீங்கள் ஒரு ஸ்டார் படங்கள் வந்து வரணும் சார். அதற்கு பிறகு தான் நீங்கள் என்றைக்கு இந்த மல்டிப்ளெக்ஸ் மால் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உருவாச்சோ, இதற்கு பிறகு தான் 40-50 தியேட்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை மாறும்போது தான் இந்த ஆக்டர்ஸுடைய படங்கள் அந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரவிடாமல் தடுக்கப்பட்டது கூட நம்ம சொல்லலாம். அதை ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தீபாவளினாலே எல்லா படங்களும் வந்தால் அது நல்ல ரசிகர்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் சார். துப்பாக்கி படத்தை பற்றி ஒரு விஷயம் படித்தேன் சார், அது உண்மையா சார்? என்னென்னா பொன்னியின் செல்வனுக்கு வந்து மணி சார் வந்து ஒரு டேட்டு விஜய் சார்கிட்ட கேட்டு வச்சுருந்தாங்க. அந்த டைம் அது ஒரு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற கேப்பில் கேட்டு பண்ண கதை தான் இதுவா சார் துப்பாக்கி? ஆமாம் சார், ஆமாம். அந்த ஷார்ட் பீரியடில் பண்ணது தான் அது. பட் பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து நாவலில் எத்தனையோ பேர் படித்தோம். 1950 எம்ஜிஆர் எடுக்கணும் முயற்சி பண்ணதுலேருந்து வரைக்கும் முடியாமல், அடுத்து சிவாஜி பண்ணணும் முடியாமல், அப்புறம் கமல் ரஜினி பண்ணணும் முடியாமல், விஜய் அதிசயத்து பண்ணங்கிற வரைக்கும் அந்த 4 ஜென்ரேஷனை ட்ராவல் பண்ணுறாங்க. பட் யாருனாலுமே எடுக்க முடியல. ஏன்னா அது வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இப்போ கூட பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் அளவுக்கோ பெரிய ஆக்டர்ஸை வச்சோ நாவலில் உள்ளத மாதிரி மணிரத்னம் பண்ணாருன்னா இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் நான். பட் ஆனால் அந்த கதைக்கு வந்து இந்த விஜய் வந்து பேசப்பட்டது தான். பட்டு ரொம்ப லாங் டியூரேஷன் டேட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது, ஃபுல் எஃபர்ட் போட வேண்டியது. அந்த நேரத்தில் ஒரு கமர்ஷியல் படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது டேட் ஒதுக்க முடியல. அதனால தான் அந்த படம் தவிர்க்கப்பட்டு பர்டிகுலர் ஷார்ட் பீரியட் இருக்கும்போது தான் டக்குன்னு முருகதாஸ் ஒரு கதையை சொல்லும் போது தான் இது ஒரு ஸ்டைலிஷான படமாக இருக்குன்னு தான் துப்பாக்கி பண்ணாங்க. அது மாஸ் ஹிட். அது உங்களுக்கு அதை இப்படி தான் நிறைய படங்கள் மிஸ் ஆகும், சில படங்கள் வெற்றி அமையும். சார், துப்பாக்கி வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு விஜய் சாரும் எஸ்ஐ சாரும் ஒரு அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது கூட எங்கள் அப்பா தான் இவ்வளோ வருஷமாக கதை கேட்பார், அந்த கதையை வந்து நான் கேட்டேன், நான் ஃபைனல் பண்ணி இந்த கதையை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசும் விஜய் சார் கெரியரில் சேஞ்ச் ஆகுது அங்கே தானே சார்? கண்டிப்பாக. கதைக்கு இண்டிவிஜுவலாக கேட்குறதுக்கான ஸ்டேஜும் அந்த பிரிந்த மாறுது. அதனால் அதுக்கு முன்னாடி ஷெடியூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கதையை தனியாக கேட்க முடியல. அப்போ அப்பாவோடு கேட்க சொன்னாங்க. அவர் கேட்ட கதைகள் நிறைய ஹிட்டு தான். விஜய்க்கு பெரிய பிரேக் வந்து அப்புறம் நிறையா இருக்குது. பட் இது ஃப்ரீடம் இருக்கும்போது வந்து முருகதாஸ் பர்டிகுலராக அப்பாட்டையும் ஒரு தடவை சொல்கிறேன் விஜய், ஆனால் உங்ககிட்டையும் நான் தனியாக சொல்லணும் அப்படி முருகதாஸுடைய ஃபோர்ஸ் பண்ண போய் தான் விஜய் கூப்பிட்டு வச்சு கதையை கேட்டார். கேட்கும்போது தான் அவருக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கதை ஒரு ஹீரோயிசம் எந்த இடத்துல எப்படி டைரக்ட் சொல்லுவாங்கிற விஷயமே விஜய்க்கு அப்போ தான் புரிய வருது. அதில் இருந்து தான் அவர் கதையை தனியாக கேட்க ஆரம்பித்தார். அவருக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் உருவாகினதே அந்த கதையை வந்து கேட்க போய் தான். அந்த படம் இந்தளவுக்கு மாஸ் ஹிட்டுங்கிறது தெரியும். அதற்கு பிறகு தான் அவர் வந்து என்ன பண்ணார், டைரக்டர் வந்து அப்பாட்ட ஒரு பக்கம் நீங்கள் ஃப்ரீயாக சொன்னால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் கேட்டுட்டு
அவர் முடிவு பண்ணக்கூடிய ஆரம்பிக்கப்பட்ட படம் துப்பாக்கி. சார் இப்போது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவரோட காம்படிட்டரு அவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரிலீஸ் ஆகிருக்கு. அட்டகாசத்தில் வந்து அந்த பாட்டே தீபாவளி. இப்பயும் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து தீபாவளி வருது அப்படின்னா அந்த சாங்கை ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கமர்ஷியலான ஹிட்டு அவரோட தீபாவளி ஹிட்ஸு அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு சார். அந்த அந்த சாங்கு வந்து எந்தளவுக்கு ஹிட்டுங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ சரணுக்கும் வந்து ஏன்னா அந்த படம் சரண் பண்ண படம் தான் அது. மேபி இப்போ அஜித்தும் சரணும் மீண்டும் ஒரு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் போயிட்டுருக்கு. சரண் அவர் சமீபத்தில் அஜித்தை பற்றி ஒரு கதையும் சொல்லியிருக்காரு, பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. நம்ம காம்போ சார் அது அருமையான காம்போ. ஏன்னா 3-4 படங்களை வந்து வேறு லெவலில் காமிச்சார். ரெண்டாவது சரணுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அஜித் தான் இந்த ஹீரோ, அவர் தான் லைஃப் கொடுத்தது காதல் மன்னன். ஸோ தனுஷ் எப்படி வெற்றிமாறன் கொடுத்தாரோ அஜித் அன்னைக்கு கொடுக்கப்பட்டதான் வரிசையாக 4-5 படம் வந்து வேற லெவலுக்கு கொண்டு காமிச்சார். இப்போ வந்து அஜித்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை ரொம்ப புதுசு. அது எந்த நேரத்தை வேணாலும் டக்குன்னு இந்த சரணுக்கு அந்த வாய்ப்பு அஜித் கொடுப்பார். பட் தீபாவளி ரிலீஸ் ஆன படங்களில் வந்து நிறைய படங்கள் நம்ம லிஸ்ட் எடுத்து வரலாறு கூட ஒரு வரலாறுலாம் நீங்கள் கே. ஸ்ரீகுமார் அஜித்தை வேற ஒரு ஸ்டைலில் காமிச்சார். அந்த அப்பா கேரக்டர்லாம் ஒரு ஹீரோ பண்ண முடியுமானா மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அந்த ஒரு கேரக்டரை பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. வாக்கு, அந்த பரதநாட்டியம் இதெல்லாம் உண்மையிலே அஜித் பண்ணியிருப்பாருன்னு அவருக்கே சொன்னார். இது பண்ணது நான் தானான்னு கேட்டார் கே. ஸ்ரீகுமார்கிட்ட. அப்போது நீங்கள் என்ன வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கே. ஸ்ரீகுமார் அவ்வளோ போகுது. ரெண்டாவது வில்லன் கே. ஸ்ரீகுமாரில் வில்லன்லாம் வேற ஒரு பேட்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி பண்ணுறக்கூடிய கேரக்டர்லாம் வந்து அஜித்தை ஒவ்வொரு இயக்குனருமே ஒரு ஹீரோ வந்து வேற ஒரு பேட்டரில் கொண்டு போவாங்க சார். அப்படி தான் நிறைய படங்கள் நம்ம லிஸ்ட்டு போட்டு டைம் பற்ற பேசிட்டே போகலாம். சரி, இன்னைக்கு மிகப்பெரிய காம்போ தமிழ் சினிமாவோட காம்போ முதல்ல வந்து 2007 ஒரு படம் பண்ணுறாங்க சார். அதுக்கப்புறம் அதை சொல்லுவாங்க சார் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி. பொல்லாதவன் அப்படின்ற படம் வந்து 2007 ரிலீஸ் ஆகுது சார். அந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டேரக்டரையும் ஒரு பெரிய அப்போ வந்து தனுஷ் அவர்கள் ஒரு 6-7 படங்கள் பண்ணியிருந்தாலும் பட் இந்த படம் ஒரு கெரியர் பிரேக்கிங் தானே சார் அவருக்குமே. பொல்லாதவன் வந்து கதை உருவாகும் போது அது சம்மந்தமான ஒரு விஷயங்களில் ரியலாக நார்த் மெட்ராஸில் இருக்கிறவன்ட்ட போய் வெற்றிமாறன் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்படி மட்டும் ஒரு நாட் எடுக்க போகிறேன், இது எப்படி வரும்னு சொல்லி பொல்லாதவனுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை டிஸ்கஷன் பண்ணும்போது தான் வட சென்னையினுடைய கதை வெற்றிமாறனுக்கு சொல்லப்படுது. அங்கே தான் வட சென்னை கதை உருவாகிறதுக்கு பேஸ்மெண்ட்டு நோட்டு. ஸோ இந்த பொல்லாதவனுடைய டிஸ்கஷனில் தான் வட சென்னையினுடைய தாட்ஸ் வருது, மைண்டில் ஏற்றிக்கிட்டார். வட சென்னை 5 பார்ட் வச்சுருக்காரு இப்போ வெற்றிமாறன் கையில். 5 கதை இருக்குது அவர்கிட்ட, பார்ட் 5 வரைக்கும் போகுது. பொல்லாதவன் மிகப்பெரிய ஒரு பிரேக். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் கதையை பார்த்தீங்கன்னா, ஜாலியாக கொண்டு போக படம் லைட்டாக கொண்டு போவார் கதையை. அதுதான் டைரக்டருடைய டச். தனுஷ்க்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் அந்த படம். அப்போ தான் வெற்றிமாறன் அவருடைய அந்த காம்போ வந்து இன்ன வரைக்கும் தொடர்றது காரணமே அந்த ஒரு படம். காரணம் பொல்லாதனுடைய அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் நிறைய கம்பெனி ஏறி இறங்கி வாய்ப்பு தரவே இல்லை. இதெல்லாம் ஒரு கதையா, என்னையோ ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ தானம்னு தேடுறான் இப்படின்னே சொல்லி நிறைய கம்பெனி வெற்றிமாறன் அவாய்ட் பண்ணாங்க. தனுஷ் அந்த நாலேஜில் என்ன பண்ணாரு, இந்த படம் ஜெயிக்கும் நீ வா நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். 5 ஸ்டார் கதிரேசன் 5 ஸ்டார் கதிரேசனில் இவர் அது டேட்ஸ் கொடுத்தது. பட் ஹீரோ டேட் கொடுத்தானே ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வருவாங்க. அப்படி கொடுத்து பண்ணும்போது அந்த படம் வந்து இன்னமும் வெற்றிமாறனுக்கு தனுஷ் மேலே ஒரு மரியாதை காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னை அவமானப்படுத்தி நிறைய அனுப்பப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்தில் தனுஷ் என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால தான் இன்னமும் நன்றியோடு இருக்கார் வெற்றிமாறன். ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய பேசப்பட்ட படம் சார் பொல்லாதவன். சார் இந்த பக்கம் வந்து அவரோட காம்படிட்டர் சிம்பு, அவருக்கு வந்து மன்மதனில் ஆரம்பித்து வல்லவன் மாநாடுலாம் வந்து தீபாவளிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு 2-3 நாள் தள்ளி அப்படின்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் அவரோட தீபாவளி படங்கள்லையும் 2 படம் ஒரு பாத் பிரேக்கர் தானே சார், மன்மதன் வல்லவன். மன்மதன்லாம் வேறு லெவல் சார். நீங்கள் இதெல்லாம் ஒரு படம் நீங்கள் பார்க்கும்போது, நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு படத்தினுடைய கிளைமாக்ஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம் சார். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸை ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒரு படம் மன்மதன். என்ன எங்கே கொண்டு போவார் கிளைமாக்ஸை அப்படின்னு நகத்தையோட இல்லை கண்ணை ஸ்க்ரீன்லேயே இருந்தது கண். நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண கிளைமாக்ஸ் எல்லாம் தூளாக உடைச்சிட்டார். புது கிளைமாக்ஸை கொண்டு வந்துருந்தார், புது கிளைமாக்ஸ். பட் அந்தளவுக்கு ஒரு பெரிய மன்மதன்லாம் சிம்புவுடைய கேரியரில் வந்து அந்த படம் ஃபஸ்ட்லேருந்து வந்து பேசப்பட்டே இருக்கு அந்த படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லவன் வந்து அப்படியே உள்ட்டா வேறு ஒரு பேட்டர்னில் ஒன்று பண்ணார். ஸோ அப்புறம் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போது ரீசன் அந்த மாநாடு அவருடைய செகண்ட் இன்னிங்ஸுடைய ஆரம்பம்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட்டு மாநாடு படம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாருக்குமே சில படங்கள் தீபாவளிக்கோ ஃபெஸ்டிவலுக்கோ வரும்போது அதை மறக்க முடியாத சில படங்கள் அமையும். சிம்புவுக்கு இந்த 3 படமும் சொல்லலாம்.
சார் அடுத்து ஒரு 2 பேரை மட்டும் கேட்கணும்னு நினச்சேன் சார். ஒன்று வந்து சூர்யா அவர்கள் வேலு அவரோட கமர்ஷியல், அதாவது ஹரி ஃபெஸ்டிவல், அந்த ஃபாஸ்ட்டாக ஒரு படம் வேல். இந்த பக்கம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டு, ஒரு 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 மிகப்பெரிய மனிதனாக வந்து அவர் நடித்தது 7ஆம் அறிவு அந்த படமும், அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனோட அமரன், அவரை வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோவாக மாற்றிச்சு. ஸோ அது 2 பற்றி சார். இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா வந்து வேற அளவுக்கு கொண்டு போனது ஹரின்னு சொல்லலாம். சிங்கம் வந்தனால தான் அவர் வந்து வேற ஒரு ஸ்டேஜுக்கு போனார். எப்பயும் ஹரி படம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மாதிரி நீங்கள் ஸ்பீடு இருக்கும் ஒரு படம் 1.5 இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும். டூன்னு கூட வச்சுக்கலாம். சரி போகும் படம், ஆரம்பித்தா படம் முடியும். இந்த ஸ்பீடு அது ஹரிக்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான் அவர்கிட்ட படங்களில். அதை ஸோ சிங்கம் பார்ட் 3 வரைக்குமே வந்து சூர்யா வேற ஒரு கட்டத்தை கொண்டு போனது. மாதிரி வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டோடைய கதை சொல்லியிருப்பார் உங்களுக்கு. 6 இதெல்லாம் வேற ஒரு லெவலில் பண்ண படம். 7ஆம் அறிவு வந்து இந்த கேரக்டருக்கு சூர்யா தாங்குவாரா? ஏன்னா அது வந்து ரியலில் இருக்கிற ஒரு மேட்ரு, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருந்து சைனாவுக்கு போன ஒரு விஷயம் அது. அப்போ சூர்யா பண்ண முடியுமா அப்படின்னா அந்த கெட்ட போட்டவனையே மாற்றினார் பாருங்க. உண்மையில சூர்யாவில் மிகப்பெரிய டேலண்ட். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் பேரலன்னு ஒரு படம் நாங்கள் ஒர்க் பண்ண படம், மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் குஞ்சுமோக்கொன்னு ஏதோ ஒரு படம் கொஞ்சமாக தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. அதில் டபுள் ரோல் சூர்யா. ஒரு சூர்யா வந்து நார்மல் பேச நம்ம பார்த்தோன்னே தெரியும் ஹலோ ஆன்ட்டு போகலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா கெட்ட மாற்றிட்டு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வருது ஹன்ச்பேக். டைரக்டரை தவிர யாருமே கண்டுபிடிக்க முடியலங்க சூர்யாவை. ஃபஸ்ட்டு டே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த கெட்ட பார்த்ததுக்கப்புறம் சூர்யான்னு தெரிய வருது. ஃபஸ்ட்டு டே இந்த கெட்டப்பில் வர்றாரு. அவன் ஏன் உள்ள வரான், வெளில அனுப்பியான்னு சொல்கிறாங்க ஏம் ஸ்டுடியோவில். அவர் ஷூட்டிங் பார்க்க அது பண்ண சூர்யா காமெடி பண்ணுறாரு. இது ஷூட்டிங் நடை சூர்யான்னு சொன்னாங்க, பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளார். சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டாங்க சூர்யாவை. அப்போ டைரக்டர் சூர்யா பற்றி சொல்கிறாரு, இப்போ உன் சட்டையை பிடிச்சி தூக்கி போட்டான் பார்த்தியா வெளியில், இதுதான் நீ பேசப்படும். கெட்டப்ப கண்டே பிடிக்க முடியலண்ணா. அந்த மாதிரி ரியலாக பண்ணுறாரு. கூணு போட்டு பின்னாடி வச்சு பல்ல வச்சுட்டு கண்டே பிடிக்க முடியல சார். அப்போது இந்த 7ஆம் அறிவு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட போட்டதுக்கு அப்புறம் தான் சூர்யா வந்து எல்லா பேருமே ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்றது மாதிரி போனாங்க. அந்த மாதிரி ஒரு கெட்டப். ஆனால் சூர்யாவுக்கு நீங்கள் எந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணாலும் மனசை விளையாடிட்டு போகிறாரு. ஸோ 7ஆம் அறிவும் அந்த லிஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். அமரன் சார் அது சொல்லவே வேண்டாம். சிவகார்த்திகேயனுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு படம். பட் அதுவும் இதே மாதிரி தான் ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. கமலஹாசன் சொல்கிறாங்க ஒரு பயோகிராஃபி பண்ணுறீங்க, இந்த சிவகார்த்திகேயன் வந்து நார்மலான ஒரு பெர்சன், நீங்கள் இவரை வச்சுட்டு அந்த கேரக்டரை பண்ண முடியுமா? நீங்கள் விஷப்பரிச்சை பண்ணுறீங்க, ஒருவேளை லாஸுக்கு படம் பண்ணுறீங்களா, டெபிசிட் காமிக்கிறது பண்ணுறீங்களான்னா கமலஹாசன் கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரே வார்த்தை, தம்பி சிவகார்த்திகேயன் இந்த கேரக்டரை பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான் சொன்னது. நான் படம் பண்ணுறேன், லாஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு இந்திய திரையுலகத்தில் ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு கதையை உருவாக்கின பெருமை எனக்கு இருந்தால் போதுன்னார் கமலஹாசன். சிவகார்த்திகேயன் வச்ச நம்பிக்கை. எஸ்கேவை நிறைய கிண்டல் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. கமல் மட்டும் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கலன்னு நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி கமல் எனக்கு மேலே வச்சு கமல் சார் வச்ச நம்பிக்கை நான் காப்பாற்றுறதுக்காகவே பண்ணார். படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய திரையிலையுமே கொண்டாடிச்சு. 350 கோடிக்கு மேலே வசூல் சாதனை. ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணார் சார் சிவகார்த்திகேயன். மறக்க முடியாத படம். அவர் இதே மாதிரி தான் அவருடைய திரையுலகத்தில் அமரன் வந்து ஒரு டாட் சரித்திர சாதனை சொல்லணும் சார். இந்த தீபாவளிக்கும் ஒரு 3 படங்கள் வருது. அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து இறங்குறாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் சேரணும்னு நீங்களாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக பேசப்படும் லிஸ்ட்டில் இப்போ நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அவர்லேருந்து ரஜினி கமல் விஜய் சூர்யா சிம்பு தனுஷ் வரைக்கும் நம்ம பேசிட்டோம், சிவகார்த்திகேயன் வரைக்கும் பேசிட்டோம். இவர்களை போல் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிரதீப் ரங்கநாதன், துருவ் விக்ரம் அண்டு நம்ம ஹரிஷ் கல்யாண் இந்த லிஸ்ட்டில் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இவர்கள் வேறு லெவலில் இருப்பாங்க. நம்மளும் உங்கள் சார்பாக வாழ்த்து சொல்லிடலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.